கன்சாஸ் ஸ்டேட் லைனில் ஒரு உணவகத்தில் கார்னேஜ் சிறையிலிருந்து தப்பித்ததை விவரிக்கும் செய்தித்தாளை படித்து போலீஸ் குரீடஸ் கசாடியை சுட வேண்டும் என்று உரத்த குரலில் புகார் கூறுகிறார். அவர்கள் எப்போதாவது சந்தித்தால் அவர் அதை செய்வார் என்று கூறினார். அருகில் அமர்ந்திருந்த ஒரு சிவப்பு ஹேர்டு மனிதர் அது உண்மையா என்று அவரிடம் கேட்கிறார். ஒரு சிவப்பு மற்றும் கருப்பு நிற டென்றில் திடீரென மாநில படையின் தலை வழியாக ஈட்டியாக வந்தது. சிவப்பு ஹேர்டு மனிதன் கிளீடஸ் கசாடி தானே கார்னேஜாக மாறுகிறான் மற்றும் பயமுறுத்தும் புரவலர்களை நகங்களால் சிதறடித்து மகிழ்ச்சியுடன் சுற்றி வளைக்கிறான். ஆனால் தசைப்பிடித்த குண்டர்கள் மூவர் அவரை எதிர்கொள்கின்றனர். கார்னேஜ் அவர்களை இளைப்பாறவும் அமைதியாகவும் இருக்கச் சொல்கிறார். அவர் மிருகத்தனமாக படுகொலை செய்யும் போது அவர் துண்டுகளை அர்த்தப்படுத்தினார். குண்டர் கண்களில் ஒன்றை பிடுங்குவதில் மும்முரமாக இருக்கும்போது பணிப்பெண் மற்றும் ரோந்து பணியாளர்கள் வாசலுக்கு விரைந்தபோது கார்னேஜ் தனது சிம்பியோட்டால் கதவை மூடிவிட்டு அடுத்தவர் யார் என்று மிரட்டுகிறார். மற்ற இடங்களில் டெட்பூல் தனது நாட்காலியில் அமர்ந்து தானியங்கள் நிறைந்த கிண்ணத்தை சாப்பிட்டு தொலைக்காட்சியை பார்க்கிறார். கார்னேஜ் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிக்கையாக உணவகத்தின் ஆதரவாளர்கள் வருகிறார்கள். டெட்பூல் கொடூரமான படங்களால் வெறுப்படைந்தார். அதிகாரிகள் நாடு தழுவிய தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். ஆனால் முற்றிலும் யூகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்று செய்தி தொகுப்பாளர் கூறுகிறார். கார்னேஜின் பைத்தியக்காரத்தனத்திற்கான ஒரு முறையை கண்டறியும் முயற்சியில் தங்களுடைய சிறந்த விவரக்குறிப்புகள் இருப்பதாக ஒரு அரசாங்க முகவர் கூறினார். அலை பைத்தியக்காரத்தனம். அவனை கண்டுபிடிச்ச முதல் ஆளாக நீயே இருக்கலாம் பையன். ஒரு போட்டியாளர் ஜாக்பாட்டை வெல்வது போல சேனலை கேம் ஷோவாக மாற்றி கார்னேஜை கண்டுபிடிக்கும் அளவுக்கு பைத்தியம் பிடித்தவர் தானா என்று டெட்பூல் பியிடம் கேட்கிறார். அவரும் கார்னேஜும் ஒரே மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தின் அலைநீளங்களில் செயல்படுகிறார்கள் என்று முடிவு செய்து கார்னேஜை கண்டால் என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு முன் அமேஸ்பால் ஸ்க்ரூ இருப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை டெட்பூல் எப்போதும் அறிந்திருந்தார். ஒரு புறா ஜன்னலில் மோதி தரையில் விழுவதற்கு முன்பு இரத்தத்தால் சிதறுகிறது. தெருவில் இறங்கி டெட்பூல் உலகிடம் மற்றொரு அடையாளத்தை கேட்கிறது. மற்றொரு செய்தியை உச்சரிக்கும் மக்களின் உரையாடல்களின் துணுக்குகளை கேட்கிறது. ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பொட்டலத்தை எடுத்துச் செல்வதைக் கண்டு யாரோ இறைச்சியை கிழிப்பதை பற்றி புகார் கூறுவதை கண்டார். அருகிலுள்ள இறைச்சி கடைக்கு இரத்தத்தை கண்காணித்த டெட்பூல் கோபமான கசாப்பு கடைக்காரரின் கவசத்தில் கார்னேஜின் முகத்தின் வடிவத்தில் இரத்த கரை இருப்பதை கவனிக்கிறார். கசாப்பு கடைக்குள் நுழைந்த டெட்பூல் ஃபேடலிட்டி ஃபைட்டர்ஸ் ஆர்கேட் கன்சோலை பார்த்து அதிகபட்ச படுகொலை விளையாட்டை விளையாடும் குழந்தையை முட்டையிடும் டெட்பூல் குரீடஸ் கசாடி தப்பித்ததை விவரிக்கும் ஒரு செய்தித்தாளின் முன் பேய் நகரங்களை பற்றி பேசும் துண்டு பிரசுரத்தை கவனித்து அதை தொடங்குவதற்கு நல்ல இடம் என்று முடிவு செய்தார். துல்சா ஓக்லஹோமாவிற்கு வெளியே கிரீடஸ் கசாடி தனது உள்ளாடைகளை தவிர வேறு எதுவும் அணியாமல் கைவிடப்பட்ட வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். அமெரிக்க கனவின் இறப்பை குறிக்கும் பேய் நகரத்தை பற்றி மகிழ்ச்சியுடன் கிரீடஸ் தனது சுதந்திரத்தில் மகிழ்ச்சியடைகிறார். முன்பு தான் சிறையிலிருந்து தப்பியதை நினைவு கூர்ந்த கிரீடஸ் தான் தப்பிக்காத சிறைச்சாலையை பற்றி புலம்புகிறார். தெளிவாக பார்க்கிறார் என்றும் ஒரு நல்ல பழங்கால சீரற்ற கொலை களியாட்டத்துடன் அடிப்படை விஷயங்களுக்கு திரும்பப் போவதாகவும் அவர் அறிவிக்கையில் ஒரு ராக்கெட் நேராக தன்னை நோக்கி செல்வதை அவர் கவனிக்கிறார். ராக்கெட் வீட்டை தகர்க்கும்போது டெட்பூல் அருகிலுள்ள மலை உச்சியில் நின்று ஒரு பாசூகாவை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நடனமாடுகிறார். பாசூகாவை தூக்கி எறிந்துவிட்டு டெட்பூல் தனது கட்டானாக்களில் ஒன்றை வரைந்து கார்னேஜை முடிக்க புறப்படுகிறார். பள்ளத்தின் விளிம்பில் பறந்து விரிந்து கிரீடஸ் நம்ப முடியாமல் யாரோ அவரை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார். கார்னேஜாக மாறி யார் என்ன சாக வேண்டும் என்று ஆவேசமாக கூறுகிறார். ஒரு கைத்துப்பாக்கியை வெளியே இழுத்து டெட்பூல் கூறுகையில் வேறு எந்த நேரத்திலும் அவர்கள் சிறிது நிலவு ஒளியில் அதை பற்றி நன்றாக நீண்ட நேரம் அரட்டையடிக்கலாம். கார்னேஜை நன்றாக தரையில் வைப்பது தனது கடமை என்று அவர் கூறுகிறார். தோட்டாக்களை தூக்கி எறிந்து கார்னேஜ் டெட்பூலை தனது நகங்களால் வெட்டுகிறார். ஆனால் வேட் தனது கட்டானாவால் தாக்குகிறார். அவரது கைகளில் ஒன்றை பிளேடாக மாற்றி கார்னேஜ் டெட்பூலை மீண்டும் தூக்கி எறிந்து கூர்முனைகளின் சரமாரியுடன் பின்தொடர்கிறார். கார்னேஜ் டெட்பூலை பிடுங்கி அவர் யாரென்று நினைக்கிறார் என்று ஆவேசமாக கேட்கும்போது டெட்பூல் ஒரு கையெறி குண்டை வெளியே இழுத்து கார்னேஜின் தொண்டையில் மோதுவதற்கு முன் மகிழ்ச்சியுடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கார்னேஜ் டெட்பூலின் கையை கடித்தது. ஆனால் அவரது வாயில் கையெறி வெடித்தது. கார்னேஜ் தரையில் கிடக்கும்போது திகைப்புடன் டெட்பூல் தனது காணாமல் போன கையை மீண்டும் வளர்த்து கார்னேஜை தோலுரிக்கப் போவதாகவும் காதல் சந்திப்புகளுக்கு தனது சிம்பியோட்டை பயன்படுத்தப் போவதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அவர் தனது வாளை கார்னேஜின் தொண்டையில் அழுத்தும்போது டெட்பூல் தனது சொந்த பைத்தியக்காரத்தனம் கார்னேஜை விட அதிகமாக இருப்பதாக பெருமையாக கூறுகிறார். ஆனால் ஒரு குரல் குறுக்கிட்டு டெட்பூல் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது என்று பதிலளித்தது. டெட்பூலை ஒரு சோனிக் அட்டாக் மூலம் வெடிக்கச் செய்வது மிகவும் தீவிரமானது. அது அவரது முகத்தை கிழித்தெறிகிறது. ஷ்ரீக் நெருங்கி வந்து தன் காதலன் மீது யாரும் கை வைக்காதவாறு புகைப்படம் எடுக்கிறார். கார்னேஜ் தனது காலடியில் எழுந்து சரியான நேரத்தில் தலையிட்டதற்கு நன்றி கூறுகிறார்.